Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஸ்பிளிடன்ஸ்க்கான ஒரு ஹெல்த்தி ஹேர் பேக் வீடியோ தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த ஹேர் பேக்கை ரொம்ப ஈஸியாவே நம்ம ரெடி பண்ணிடலாம். ஜஸ்ட் 3 இன்கிரிடியன்ஸ் அரைச்சு நம்ம ஹேர்ல அப்ளை பண்ண வேண்டியதான். பட் ரொம்ப எஃபெக்டிவ். எப்படி இந்த ஹேர் பேக் நம்ம யூஸ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீக்லி ஒன்ஸ்னு மந்த்லி 4 டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கேல்ப் ரொம்ப மாய்ஸ்சரா இருக்கும். அண்ட் ஹேரோட ரூட்ஸ்க்கு ஸ்ட்ரென்தன் கிடைச்சு நம்ம ஹேர்ல இருக்க இன்ஃபெக்ஷன், பாக்டீரியா, ஸ்பிளிடன்ஸ், டெத் ஹேர்ஸை ரிமூவ் பண்ணி நம்ம ஹேர் ரொம்ப ஹெல்த்தியா வச்சிருக்கும். அண்ட் ஃபாஸ்ட் ஹேர் க்ரோத்தும் இருக்கும். இந்த ஹேர் பேக்கை எப்படி ரெடி பண்றதுன்னு இப்ப பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆன்லைன் ஆப்ஷன் இருக்கும். நீங்க அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் ஃபியூச்சர்ல போற எந்த ஒரு வீடியோ வந்தாலும் அது உங்களுக்கு ஒன்று நோட்டிபிகேஷனா வரும். ஃபஸ்ட்டாக என்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீம் லீவ்ஸ் தான். எங்கள் வீட்டில் இருக்க மரத்தில் நான் பறிச்சுக்கிறேன். உங்கள் கிட்டே நீம் லீவ்ஸ் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்ம பவுடரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா கறி லீவ்ஸ். இதையும் எங்கள் மரத்துலேருந்து நான் பறிச்சுக்கிறேன். இப்போது மரத்தில் இருந்து பறிச்சுட்டு நீம் கறி லீவ்ஸை 2 கப் மெஷர்மெண்ட்டில் நான் எடுத்துக்கிறேன். அண்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம 2 கப் மெஷர்மெண்ட்டில் நீம் அண்டு கறி லீவ்ஸை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடயே 1/4 கப் கர்ட் ஆட் பண்ணி நான் ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் தான் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது நல்லா ஸ்டே ஆகும். இப்போது நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க ஹேர் பேக்கை என்னோடய ஃபுல் ஹேருக்கும் நான் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1 ஹவருக்கு கம்ப்ளீட்டாக ட்ரை ஆக விட்டுடுறேன். ஸோ என் ஹேருக்கு நான் கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் என்னோடய ஹேர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஹேர் கலரிங் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ கைஸ் இப்போ கம்ப்ளீட்டாக ட்ரை ஆக விட்டுடுறேன். ஹேர் நான் வாஷ் பண்ணிட்டேன். ஹேர் வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக கண்டிஷ்னர்ஸ் நம்ம அப்ளை பண்ணணும். அண்ட் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் சிரம் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி ஹோம்மேட் ஹேர் பேக் நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஹேர் ரொம்ப ட்ரை ஆகிடும். அப்படி ட்ரை ஆகும்போது நம்மளுக்கு ஹேர் பயங்கரமாக டேமேஜ் ஆகிடும். ஸோ நம்ம கண்டிஷ்னர் சிரம் போட்டு நம்ம ஹேரை ப்ரொடெக்ட் பண்ணும்போது நம்ம ஹேர் ஹெல்த்தியாக இருக்கும்.
இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அண்ட் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.